இங்க ஹீரோ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீநகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு மர்டர் நடக்குது. போய் பாக்குறாரு. பார்த்தா இவர் ஹீரோ கொலை பண்ணது மாதிரி அங்க தலைகீழ ஒருத்தனை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா அங்க பனில அதிகமா பெஞ்சதுல டயர் மார்க் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நெருப்புல உருக வச்சு டயர் மார்க்கை கண்டுபிடிக்க சொல்றாரு. தென் அதே மெத்தட்ல பனியை உருக்கி டயரோட மார்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அது பொலேரோ வண்டிதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அது எல்லாமே புது டயர்னு தெரிய வருது. அந்த ஏரியாவில் யாரெல்லாம் புது டயர் மாத்திருக்காங்களோ அவங்கள வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 3 ஆர்கன்ஸை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை ஆர்கன் திருட்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கறாங்க. ஆனா இந்த 3 ஆர்கன்ஸை வச்சு டிரான்ஸ்பிளேட்லாம் பண்ண முடியாது, வேற ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல அவரை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை அடிச்சு அவனை பிடிச்சி மிரட்டும் போது அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஆனா அதே டைம்ல நியூஸ்ல வேற ஒருத்தன் இதே மாதிரி கொலை பண்ணதா வருது. ஆனா அது பீகார்ல நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே அங்க இருக்க போலீஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த ஏரியாக்கே போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போனா நிறைய மிலிட்டரியோட பாதுகாப்போட தான் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் கிளம்பி போறாங்க. ஆனா அங்க போனதுமே அவனை செக் பண்ணி பார்த்தா அவனும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். சோ இவனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். தென் இவங்க 2 பேருக்கு ஏன்னா ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் கொண்டு வர சொல்றாங்க. அந்த பொருளையும் ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு நைஃப்ல சிடிகேன் போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு எங்கேயோ இதை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. தென் ஸ்டேஷன் போகும்போது இந்த ஒரு ஆளுங்களாம் சேர்ந்து இவன் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் போலீஸ் ட்ரெஸ் எரிச்சிடறான். அதை பார்த்ததுமே ஹீரோ கோவம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சவனை போட்டு சமாடி அடிக்கிறான். அப்ப அடிக்கும் போது அவன் உடம்புல டாட்டு குத்திக்கிறத பாக்குறான். அப்பதான் இவனுக்கு ஸ்டேஷன்ல அவன் மிரட்டும் போது கையில சிடிகேன்னு சொல்லிட்டு பச்சை குத்தி இருப்பான். அப்ப 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வருது. சோ இது எதனா ரிலீஜனை வச்சு கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேரையும் ஒரே செல்ல போடுங்க, அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்க்கறாங்க. அப்ப ஹீரோ சிடிகேன்னு ஒரு நேமை சொல்லி 2 பேரும் ட்ரிகர் பண்ண பாக்குறான். அதுல ஒருத்தர் ரொம்பவும் ட்ரிகர் ஆகி இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல பண்ற மாதிரி தான் நாங்களும் பண்றேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். தென் கூகுள் இந்த மாதிரி வெப்சைட்லாம் போட்டு பாக்குறாங்க. அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ இதெல்லாம் நார்மல் வெப்சைட் கிடையாது, டார்க் வெப்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டார்க் வெப்ல தான் இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. தென் சிடிகேன்னு ஒரு வெப்சைட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. தென் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்ததுல அதுல மெம்பர் ஆகணும்னா மினிமம் 2 பேரை தலைகீழ தொங்க விட்டு அவங்க சொல்ற மாதிரி கொலை பண்ணி காமிக்கிறோம். அந்த வீடியோ பார்த்தா தான் அதில் மெம்பர் ஆகவே முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல ஒன்னா சேர்றாங்க. அந்த இடத்த எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த அரெஸ்ட் பண்ணி வச்ச 2 பேர்ல ஒருத்தனை ரொம்பவும் கொடூரமா விசாரிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்து இன்னொருத்தன் பக்கத்துல இருக்க துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போறான். சோ அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த வெப்சைட்ல எப்படியாச்சும் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க உன்னோட சுயநலத்துக்காக தப்பை செய்யறதை இவங்களா நீ கொலை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம நாசம் பண்ணிட்டு அதனால தான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு எதிரில் கொலை பண்ணிடுறான். தென் இவங்களும் சேர்ந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அந்த வெப்சைட்ல இருக்க ஒரு வீடியோ பாக்குறாங்க. ஒருத்தர் ராஜஸ்தான்ல ஒரு கொலை பண்ணிருக்கான். ஆனா அவன் 2வது வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்போதைக்கு அவன் 2வது கொலை பண்றதுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள அவனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை எடுத்துட்டு போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோல அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல பெட்ரோல் பங்க் சிம்பிள் போட்டிருக்கும். அதனால அவன் ஜெய்ப்பூர்ல இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லயும் தேடி பாக்குறாங்க. ஆனா ஒரு இடத்துலயும் அவன் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புலேரோ வண்டி பெட்ரோல் போறதுக்காக வருது. அதே சிம்பிள் தான் போட்டிருக்கு. உள்ள பாக்குறான். பார்த்தா அவனே தான் இருக்கா. இவனை பார்த்ததுமே அவன் எஸ்கேப் ஆயிடுறான். சோ ஹீரோ அவனை சேஸ் பண்ணிட்டு போறாரு. செக் போஸ்டே வந்துருது. அங்க போய் கேட்டதுல அங்க யாருமே வரலன்னு சொல்லிடுறாங்க. அதனால டார்ச் கொண்டு போய் அங்க இருக்க பக்கத்துல ஒரு இடத்துல தேடி பாக்குறாங்க. பார்த்தா கார் மட்டும் இருக்குது. தென் உள்ள செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஒரு பொண்ணை உள்ள கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து கத்தியாலே குத்திடுறான். ஆனா அந்த கத்தியை குத்தும் போது இருக்கிறத விட வெளியே எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ட்ரைனிங்ல சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கத்தி எடுக்காமலே அவன் கூட ஃபைட் போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணையை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறான். அப்பன்னு பார்த்தா வந்து அந்த கத்தியை பிடிக்கிறான். அதனால அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். தென் ஹீரோவையும் கார்லயே தூக்கி போட்டு இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கு இவனையும் கூட்டிட்டு போயிடுறான். அதே டைம்ல இந்த வெப்சைட்டோட ஓனர் ஹீரோ அப்லோட் பண்ண 2 வீடியோவையும் செக் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கு மெம்பராகவும் ஆக்குறான். அப்ப ஹீரோவை கூட்டிட்டு போறவன் கொலை பண்ண வேண்டிய இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோவை வெளியே தள்ளலாம்னு சொல்லிட்டு இழுக்கிறான். பார்த்தா ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. இவனையே கொலை பண்ணிடுறாரு. தென் அந்த லீடர் இந்த குரூப்ல புதுசா ஜாயின் பண்ணவங்களையும் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஒரு மீட்டப் மாதிரி வைக்கிறாங்க. ஹீரோவையும் வர சொல்றாங்க. சோ ஹீரோ இந்த விஷயத்தை ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க கூட ஒர்க் பண்றதுக்காக ஒரு போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இவரோட லவர் தான். ஆக்சுவலா ஹீரோ இதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எந்த பொண்ணுமே மேரேஜ் பண்ணிக்க கூடாத முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு ஏற்கனவே இவங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்திருப்பாங்க. அந்த ஹீரோ பார்த்ததுமே முதல் தடவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். தென் ஹீரோவை திரும்ப ஒரு ட்ரெயினில் மீட் பண்றான். ஆனா ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எந்த பொண்ணையும் பிடிக்காதுன்னு தெரிய வருது. அதனால மேட்ரிமோனியில பார்த்த மாதிரி ஹீரோ கூட பழக ஆரம்பிச்சு லவ் பண்ண வச்சிடறான். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு இந்த பொண்ணு நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டான்னு ரொம்பவும் கோவம் வருது. இருந்தாலுமே அந்த பொண்ணு பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்கிறா. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறா. தென் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹீரோ இந்த கேங்கோட மீட்டப்காக நடு காட்டுல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றதுக்காக இவங்க 3 பேருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து 3 கார் வருது. ஹீரோவை ஏத்திட்டு போயிடுறாங்க. ஆனா எந்த கார்ல ஏத்துறது தெரியாம இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒவ்வொரு காட்டுலயும் ஒவ்வொரு கார் திரும்புது. இவங்களும் ஒவ்வொருத்தர இறங்கி போய் பாக்குறாங்க. ஆனா ஹீரோவை இந்த 3 கார்லயும் ஏத்தாம அவன் நின்ன இடத்துல இருந்து பேக் சைடா கூட்டிட்டு போயிடுறாங்க. அது தெரியாம இவங்க 3 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோவை இந்த மீட்டப்ல ஜாயின் பண்ண வச்சிடறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் அந்த 3 லொகேஷனையும் தேடி பார்த்ததுல ஹீரோ அங்க எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் ஹீரோ கூட புதுசா சேர்ந்த எல்லாரையும் சேர்ந்து அங்க இருக்க கயிறெல்லாம் கட் பண்ணி விட சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க.
பார்த்தா ஒரு பொண்ணை கட்டிப்போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த செகண்ட் அந்த கயிறு கட் ஆகி அந்த பொண்ணோட உடம்பு பாதி பிச்சுக்கிட்டே போயிடுது. அதை பார்த்த ஹீரோ கடுப்பாகிறான். ஆனா எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கான். தென் ஹீரோ யாருக்கும் தெரியாம அங்க இருக்க இடத்துல செக் பண்ணி பாக்குறான். நிறைய பேரை கடத்தி வச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோட லவருமே ஹீரோவை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த 3 லொகேஷன்ல அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறா. சோ இதெல்லாம் இந்த லீடருக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்கள யாரோ ஒருத்தவங்க போலீஸ்னு தெரிய வருது. அதனால இவங்க எல்லாரையும் ஃபைட் போட வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது அவனோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கான். ஆனா லீடர் இவன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றான், இவன் தான் போலீஸா இருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. தென் புதுசா சேர்ந்த எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவன் கூட இருக்க வந்தா போலீஸ் சொல்லிட்டு கொண்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ரேடியோ சிக்னல் இருக்க ஒரு போர்டை அவன் ரூம்ல இவன் தான் போட்டிருப்பான். அது தெரியாம அவன் தான் போலீஸ் நினைச்சு தான் அவனை கொலை பண்ணிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ கூட ஒர்க் பண்ற போலீஸும் இவங்க கேங்ல மாட்டிக்கிறான். ஆனா ஹீரோவை காட்டி கொடுக்காமலே சமாளிச்சிடறான். தென் ஹீரோட லவர் நிறைய ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த கேங்ல இருக்க ஒருத்தன் குழந்தைய கொலை பண்ணதுக்காக ரெடியா இருக்கான். சோ இப்போ அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதை பார்த்து ஹீரோ அந்த குழந்தைய கொல்ல போறவன தலையே வெட்டிடுறான். சோ இப்போ எல்லாருக்குமே இவன் தான் போலீஸ்னு தெரிய வருது. தென் கூட இருக்க போலீஸையும் சேர்த்துக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் காப்பாற்ற சொல்லிடுறான். ஹீரோ எல்லாரையும் ஒத்த ஆளாவே சமாளிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோவாலையும் சமாளிக்க முடியாம சாவர நிலைமைக்கு வந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்துடுறாங்க. தென் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு லீடரையும் போட்டு தள்ளலாம் வரான். ஆனா அந்த லீடர் எனக்குள்ள பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது, இப்போ என்ன போட்டு தள்ளனா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் ஹீரோ இவங்கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். ஆக்சுவலா ஜெய்ப்பூர்ல போட்டு தள்ளது இவனோட தம்பியா தான் இருக்கான். போட்டோ காமிச்சு இவனை போட்டு தள்ளிட்டான்னு சொல்றான். அதை பார்த்ததுமே ரொம்பவும் கவலையாயிரம். இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுறான். தென் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு விசாரிக்கும் போது தான் மனுஷ உடம்புல இருக்க சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு காக்டைல் மாதிரி உருவாக்கி ட்ரக்ஸை உருவாக்குறாங்க. இது வயசானவங்க செக்ஸுக்காக உதவுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் விசாரிக்க 3 மாசத்துக்கு முன்னாலே ஒரு ஆபீசர் இங்க வந்தாங்க. அவங்கள காணோம்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ அவங்கள நான் பார்த்தேன், ஏசிபி தானியா முதல் தடவை என் கண்ணெதிரிலே கொலை பண்ணாங்க. ஆனா அவங்கள காப்பாற்ற முடியாம நிலைமையா போச்சுன்னு சொல்றான். சோ அவங்களை இந்த நாடு எப்பவுமே மறக்க கூடாது, இந்த மிஷன்ல அவங்க தான் எல்லாரையும் காப்பாத்தி கடைசியில உயிரை விட்டதான் சொல்லி அவங்களுக்கு அவார்டையும் வாங்கி தந்திருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் காரணமான இன்னும் ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான், அவன் ஜெயில இருக்கான், ரொம்பவும் ஜாலியா ஹாப்பியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா அவனை போட்டு தள்ளதான் ஹீரோ இப்ப ஜெயிலுக்குள்ளேயே போவாரு. இப்ப அவங்க கூட தான் கதையே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வெளியே விட்டுறாங்க. தென் இப்போ ஒரு செக் போஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு லாரி வந்து நிக்குது. அந்த லாரியில மணல் ஃபுல்லா இருக்கு. ஆனா உள்ள ஒருத்தனை சாவடிச்சு போட்டுருக்காங்க. இது யாருமே செக் பண்ண முடியாது சொல்லி டிரைவர் வந்து ஒரு ஆபீசரை பாக்குறாரு. போகும்போது ஆபீசர் நேம் என்னன்னு கேட்கறாங்க. வீரப்பன் சொல்றாங்க. இவங்களும் போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி தான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீட் ரோல்.